எப்படி இறங்குகிறார்? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அவர் தமக்கு வேண்டவர்களுக்கு அவர் இறங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அதாவது இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, இளையகுமாரன் தன் தகப்பனிடத்துல இருந்து அவன் எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து அவன் எல்லாவற்றையும் அழித்து போட்டாலும் மறுபடியும் திரும்பி வந்த அவனுக்கு தன் தகப்பன் என்ன செய்தார்? இறங்கினார் என்பதை பார்க்கிறோம். மறுபடியும் அவன் எல்லாம் இழந்து போனாலும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தகப்பன் அவனுக்கு திரும்ப என்ன செய்தார்? கொடுத்தான். அதே போல ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஆண்டவர் இறங்க, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு அவர் இறங்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. திரும்பவும் அவர் நம்முடைய இழந்து போனவைகளை திரும்ப நமக்கு தருவதற்கு, இழந்து போன நம்ம பல நிலையில நம்மளை மறுபடியும் நிலைநிறுத்துவதற்கு இந்த தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்திலும் நான் சில காரியங்களை வேத பகுதியில நாம் தியானித்தோம். இன்னைக்கும் நாம் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்கள். புலம்பல் 3:32. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குவார். அல்லேலூயா. அவர் இறங்குகிற தேவன். அவர் எப்படி இறங்குகிறாரா? தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே நாம சங்கீதத்துல அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அவருடைய கிருபை அது எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ தேவனுடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதா. தேவனுடைய கிருபையை குறித்து பல வேத வசனங்கள் அவருடைய கிருபையை குறித்து பல காரியங்கள் வேத வசனம் வெளிப்படுத்தும். அவருடைய மிகுந்த கிருபை, பெரிய கிருபை, நித்திய கிருபை, இப்படி கிருபையிலே பல விதங்கள் இருக்கிறது. பெரிய கிருபையின்படி இறங்குவோம், நித்திய கிருபையினுடைய இறங்குவார்னு போன வாரத்துல நம்ம வாசித்தோம். ஏசாயா 54:8 54:8 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. அதே போல இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருடைய மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய கிருபையே எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. பெரிதான கிருபை, அதே போல நித்திய கிருபை, அதே போல இந்த இடத்துல பார்க்கும்போது மிகுந்த கிருபை. அல்லேலூயா. மிகுந்த கிருபையின்படி, எப்படி மிகுந்த கிருபையின்படி இவர் இறங்குகிறாரா? அப்படி மிகுந்த கிருபை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? இந்த இடத்துல இந்த 32வது வசனத்துல சொல்லும் பொழுது அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குறவன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களுக்காக செய்ததை காட்டிலும் அந்த செய்த காரியங்கள் வேற யாருக்கும் செய்ததில்லை. அவ்வளவு மேன்மையான பல காரியங்களை செய்தார். அதே போல ஆண்டவர் அவர்களை சிற்றித்த விதம், அவர்களை தண்டித்த விதமும் மற்றவங்களை காட்டிலும் அதிகமா தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த யூத ஜனங்கள் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு போகிற அந்த காலத்துலதான் எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்தான். ஆக எரேமியாவின் காலத்துல யூத ஜனங்களுடைய சிறையிருப்பை குறித்து மிக தெளிவா பல காரியங்களை அவர் வர்ணிக்கிறார். அதுல இந்த புலம்பல் புஸ்தகம் ரொம்ப அவருடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக நினைத்து பாடுகிறதா இந்த புலம்பல் புஸ்தகம். அவர்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த வேதனையான அனுபவங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு வேதனையை போல இந்த எரேமியா அந்த புலம்பல் புஸ்தகத்தை பாடி இருக்கிறார். அதுல பாருங்க, 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட
அத தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மிலாறு மிலாறு என்று சொல்லும் பொழுது சவுக்கை, அடி, தேவனிடத்திலிருந்து பெற்ற அடி, தண்டனை, அவருடைய சிக்ஷை, இவைகளை பார்த்த புருஷன் நான் என்று சொல்லி அவன் ஆரம்பித்து சொல்லுற, என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அவர் நடத்தினார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். என் சதையும் என் தோளையும் முற்றலாக்கினார். 7 எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாய் கொத்தளங்களை கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர் போல என்னை இருளான இடங்களிலே அவர் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நான் சமீபத்தில் அந்தமான் போயிருக்கும் போது அங்கே, அதாவது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடின நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் அங்க கொண்டு போய் தான் கொடுமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அங்க எப்படி எல்லாம் அவங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சில சிலைகளை செஞ்சு அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுல விலங்குகள், ஒவ்வொரு விலங்கு போடுகிற விதத்தை அங்க போடப்பட்டிருந்தது. எப்படி எல்லாம் விலங்கு போட்டிருப்பாங்க, என்னென்ன டிசைன்ல அப்படின்னு போடணும். சில கையில மட்டும் விலங்கு, சில கையில காலில் விலங்கு, சில கையில விலங்கு காலில் விலங்கு சேர்ந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும். சில கை விலங்குக்கு கால் விலங்குக்குள்ள அந்த கம்பி சில நீட்டமா இருக்கும், சில முக்கோணமா இருக்கும். அப்படின்னா அதாவது அவங்க அது இப்படி கட்டி கீழே அப்படி இருக்கும். எப்படி நடப்பாங்க, என்ன செய்வாங்க, அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா பயங்கரமா இருக்கு. சிலர் என்ன போடுவோம்னா கால் விலங்கோட சேர்ந்து ஒரு பெரிய குண்டு, அதான் சொல்லலாம், என்னுடைய விலங்கை பாரமாக்கினார். விலங்கு போட்டதும் இல்லை, அங்கேயும் நடக்க முடியாது, எங்கேயும் நடக்க முடியாது. அதுல குண்டு, பெரிய குண்டு சேர்த்துக்கிறோம். பாரமாக்கம். இப்படிதான் சில நேரங்கள்ல சகோதரி சொன்னாங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டம். சில நேரங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள், சோதனைகளை நாம கடந்து போக வேண்டியது இருக்கிறது. எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை. ஒரு பக்கம் விலங்கு போட்டாலே நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அந்த இதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது இவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க. ஒரே சின்ன ரூம், அதை விட்டு வெளியில போகக்கூடாது, அங்கதான் இருக்கணும். அங்க போன இணைகள் திரும்பி வந்ததே கிடையாது, செத்துதான் போயிருக்கிறாங்க. அந்தமான் சிறைச்சாலைக்குள்ள போடும். அப்படிப்பட்ட ஒரு இடம். அதே மாதிரி நிறைய வாழ்க்கையில ஒண்ணு ஏற்கனவே விலங்கிட்ட அனுபவங்கள், தப்பிக்க முடியாது. இதுல வேற என்னது, விலங்கை அதிக பாரமாகும், இன்னும் வேதனை, இன்னும் நகல முடியாத சூழ்நிலைகள், திரும்ப முடியாது, உட்கார முடியாது. அந்த கம்பி மாதிரி இப்படி பூட்டிருந்தா இப்படி உட்கார கூட முடியாது, நின்றுட்டு தான் இருக்கணும். படுத்திருக்கணும் இல்ல நிக்கணும். படுத்தா கூட கால் 2 சேராது, அதுல ஒரு கம்பி, கால் தூக்கி தான் இருக்கும். இப்படிதான் படுத்திருக்கணும், எல்லாம் படுத்திருக்கணும். எப்படிலாம் அதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்து அவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க யூத ஜனங்கள் அனுபவித்தாங்க. அது தன்னுடைய அனுபவமாக எரேமியா என்ன செய்கிறார், அவன் பாடுகிறதை பார்க்கிறோம். அவரின் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார், என்னை பாழாக்கி விட்டார். தமது வில்லை நாணிச்சு என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். தம்முடைய அம்பரா துணியின் கம்புகளை என் உள்ளிந்திரங்களை பட பண்ணினார். இப்படி கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறிக்க செய்தார்னு இப்படி பல காரியங்களை அவன் தன்னுடைய வேதனையான அனுபவங்களை என்ன செய்கிறார் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர் பற்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலிலே புரள பண்ணினார். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போச்சு. எட்டியும் பிச்சியுமாகி என் சிறுமையும் என் தவிப்பையும் பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்திருப்பாங்க, யூத ஜனங்கள் அனுபவித்திருப்பாங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையில, ஏன்னா அதை கண்ணால பார்த்தவன். ஏசாயாவது அதுக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டார். அது சிறையிருப்பின் நாட்களில் இருந்தவன் எரேமியா. அதனால அந்த சிறையிருப்பின் அனுபவங்களை எல்லாம் அவன் முழுமையா அனுபவித்தான். தன் வாழ்க்கையிலும் அவனும் நிறைய வேதனைகள் அனுபவித்தான். அவனை வாளால் அறுத்து கொண்டுட்டாங்க. அதே நேரத்துல யூத ஜனங்கள் வாழ்க்கையில பட்ட வேதனைகள் அவங்களுடைய வேதனைகளையும் கண்களால அவன் பார்க்கிறான்.
எப்படியெல்லாம் வேதனைகளை அவங்க அனுபவித்தான். அதை தன்னுடைய வேதனையாக அவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்லிட்டு 22வது வசனத்துல சொல்லுகிறான், நான் நிர்மூலமாக இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு நடந்தும் நான் இருக்கேன் தெரியுமா? அதான் அவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு உங்க வாழ்க்கையில் நடந்தும் இன்னும் இருக்கீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? கொஞ்சம் கிள்ளி பாருங்களேன். உயிர் இருக்கா இல்லையா? கொஞ்சம் மூக்குல வரல வச்சு பாருங்க. இருக்கீங்களா? எல்லாம் அப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், எப்படி ஆயிடுச்சு போச்சு இன்னைக்கு சொன்னாங்க பாஸ்டர். ஐயோ பாஸ்டர், இப்படி எல்லாம் என்ன வாழ்க்கையில இவ்வளவு வேதனை, ஆனா இன்னைக்கு இருக்கிறீங்கல்ல, அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அவனுடைய கிருபைக்காக நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. இவ்வளவு நடந்தாலும், எவ்வளவு வாழ்க்கை அவன் சொல்றான் அந்த வேதனை, இன்னைக்கு அதுல கூட பாதிதான் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடந்துச்சான்னு தெரியாது என்ன. ஆனால் இவ்வளவு நடந்தோம் சொல்றான், நான் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை. அல்லேலூயா. இவ்வளவாய் அவர் என்னை தண்டித்தாலும், அதான் முதல்ல அதான் சொல்றது, அவர் என்னை சஞ்சலப்படுத்தினாலும், இவ்வளவா என்னை சஞ்சலப்படுத்தினாலும் நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை சஞ்சலப்படுத்தினார். எவ்வளவு சஞ்சலப்படுத்தினார், இவ்வளவாய் சஞ்சலப்படுத்தினார், இவ்வளவாய் வேதனைகளை நான் அனுபவித்தேன் கடந்த ஆண்டுல. இத்தனை ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்த வேதனைகள் பல விதங்கள்ல இருக்கலாம். சொல்லி முடியாத வேதனைகள். சில நேரங்கள் அதை நினைச்சு பார்த்தா கூட கண் கலங்கிரும். அந்த மாதிரி வேதனைகள்லாம் அனுபவித்திருப்போம். கூட இருந்தவர்களாலே, நம்பினவர்களாலே, பலவிதமான சத்துருக்களாலே, குடும்பத்தால, பல விதங்களிலே நம் வேதனைகளை நாம் அனுபவித்திருப்போம். ஆனாலும் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துலதான் அவருடைய கிருபையை நம்ம நினைத்து பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்ற நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை. அல்லேலூயா. இது இவ்வளவு நம்மளை அவர் சஞ்சலப்படுத்தி இருந்தாலும் அவருடைய இரக்கம் இன்னும் இருக்கிறதுனால்தான் நீங்களும் நானும் இருக்கு. அவர் இரக்கம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில முடிந்து போகவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இரக்கங்களுக்கு முடிவே. அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்துல சொல்றது, நேற்று வரைக்கும் அவர் என்னை சஞ்சலப்படுத்தி, நேற்று வரைக்கும் அவர் வேதனைப்படுத்தி, அவர் என்னை இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளை என்னை கொண்டு போனாலும் நாளை தினம் காலையிலே அவருடைய இரக்கங்கள் புதிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவைகள் காலைதோறும், எது அவருடைய இரக்கம், அது முடிவே இல்லாததுனால இன்னும் அவருடைய இரக்கம் இருக்கிறது. அது காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய இரக்கம் இன்னும் உங்களை வாழ்க்கையில முடியல, அவருடைய இரக்கம் நம்மை விட்டு நீங்கல, அது ஒவ்வொரு நாளும் அது புதிதாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இரக்கங்கள் காலைதோறும் ஆண்டவர் திரும்பவும் இறங்குறார். காலைதோறும் புதிதா இருக்குன்னு அர்த்தம். காலை மறுநாள் திரும்பி அவர் இறங்குகிறார். எவ்வளவு அடிச்சாலும், எவ்வளவு சஞ்சலப்படுத்த, எவ்வளவு வேதனை நமக்கு கொடுத்திருந்தாலும் திரும்ப என்ன செய்கிறாரா? அதுதான் அவருடைய காலை இரக்கங்கள். காலைதோறும் எப்படி இருக்குது? புதிதாய் இருக்கிறது. அது வாசிங்க, தொடர்ந்து அடுத்தது வாசிங்க. அவருக்கு காலைதோறும் புதிதாவைகள் கொண்டிருப்பேன். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எதுக்காக காத்திருக்கிறது நல்லது? அவரிடத்துல இருந்து ரட்சிப்பு வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது நமக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறான்னு நினைக்கிறோம். நம்முடைய தேவன் யாரு? இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், கிருபை உள்ளவர். அப்புறம் அவர் யாரு? நீதி உள்ளவர்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்டே சொன்னார், உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன்னு. அப்ப எப்ப அதை கொடுப்பீரு அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேட்கிறான். எப்ப கொடுப்பீரு? இப்போ 430 வருஷம் உபத்திரப்படுவாங்க, திரும்ப நான் என்ன செய்வேன், இன்னும் அவங்களை அக்கிரமம் என்ன செய்யல, நிறைவாகல. அந்த அக்கிரமம் நிறைவாகாம நான் அந்த தேசத்தை உன் ஜனங்களுக்கு, நம்ம ஜனங்களுக்கு, உன்னுடைய சந்ததிக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா நான் நீதி உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல நாம சில சிறு பிரயாதங்கள்ல, வாழ்வு பிரயாதங்கள்ல நம்ம சில விஷயங்களை செய்யாம எஸ்கேப் ஆக பார்ப்போம். ஒரு சகோதரர் சொன்னார், அடிக்கடி சொல்லுவார், நம்ம சபைக்கு வர்றதுக்கு அன்னைக்கு வரல. அவர் சொல்லுவார், பாஸ்டர் சின்ன வயசுல ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன், ஆனா இன்னைக்கு வயசு ஆக ஆக நான் நிறைய வேலை செய்ய, வேற வழி இல்லை, குடும்பத்துக்காக செஞ்சாகும். சரீரத்துல ஒரு பக்கம் பலகீனம், பிரச்சனை, வியாதி, இன்னொரு பக்கம் நான் வேலை செய்தாதான் நானும் மட்டும் இல்ல, என் பிள்ளைகள், என் மனைவி, என் குடும்பத்துக்கு எதையாவது நான் சம்பாதிக்கணும். அந்த கஷ்டமான சூழ்நிலை, பலவீனத்தை பத்தி நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்? சிறு பிரயாதங்களே அவர் செய்யாததை இப்ப ஆண்டவர் செய்ய வைக்கிறார். இது சாபம் கிடையாது. தேவன் பரலோகத்துல நம்மளை சந்திக்கும் போது, பரலோகத்துல அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் நம்ம நிறைவேற்றாம அங்க போக முடியாது. நம்மளை பரலோகத்தை சந்திக்கணும்னா அவருடைய பிரமாணங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றி முடிக்கணும். இயேசு யோவான் ஸ்நானத்துல சொல்றார், எனக்கு ஞானஸ்நானம் கொடு. யோவான் ஸ்நானம் சொல்லுறா, இல்ல நான் கொடுக்க, உனக்கு மூக்கெல்லாம் நான் கொடுக்கறதா? இது இப்படியாக எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது மனிதனுக்கு என்ன சொன்னாரு? அவன் வேலை செய்யணும். சில நேரங்கள்ல சிறு பிரயோகத்துல நம்ம எஸ்கேப் ஆக பார்ப்போம். அதெல்லாம் ஆண்டவர் சேர்த்து வச்சு வயசானாலும் விட மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த பிரமாணத்தை நிறைவேற்றி தான் அங்க போக முடியும். வயசான காலத்துல ஏன் பாஸ்டர் விட வேதனை, அன்னைக்கு எஸ்கேப் போனீங்கல்ல. அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுது, அதுக்காதான் வரேன், வாசிங்க. இல்ல, தன் இளம் பிரயாயத்திலே அங்க சுமக்கணும், இங்க சுமக்கணும். அதான் இளம் பிரயாயத்துல சுமக்கிறது நல்லது. சுமக்கலன்னா எங்க சுமக்கப்பாரு? அதுக்குதான் சொல்லுது. அப்ப சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம், சுமக்க மாட்டோம். அல்லேலூயா. இது தேவனுடைய பிரமாணம், இது தேவனுடைய பிரமாணம். அல்லேலூயா. ஏன் வயசான பிறகு இவ்வளவு வேதனை, வயசான பிறகு இவ்வளவு கஷ்டம், வயசான பிறகு இவ்வளவு பாடுகள்? உங்களை அழிக்கிறதுக்காக கத்த வயசான பிறகு உங்களுக்கு பாடுகளை கொடுக்கல, உங்களை நித்திய ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காகத்தான். ஏன்னா அந்த பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றினாதான் அங்க போக முடியும். இது எல்லாருக்குள்ள பிரமாணம். ஆனா இளவயதுல சுமக்கிறது சில நேரங்கள்ல ஊழியம் செய்வதற்கு மனசே வராது. வாலிப நாட்களை செய்யறதுக்கு எஸ்கேப் ஆகுறீங்களா? போங்க, செய்ய, உங்களை வச்சு செய்யணும்னு நினைச்சினாரு வச்சு செய்வார். உங்களை வச்சு செய்யணும்னு நினைக்கிறத அவர் வச்சு செய்வார். அதனால இளம் பிரயாயத்துல நுகத்தை சுமப்பது, இளம் பிரயாயத்துல நாம் செய்ய வேண்டியது செய்யாம நாம எஸ்கேப் பண்ண நினைச்சனா எப்ப செய்வாரு? இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னால எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டேன். அங்க போறதுக்கு முன்னால எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிடுவேன். ஆண்டவரே முடியல, ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து எனக்கு சிவம் முடிஞ்சியா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரிம்மா ஜோமன், என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டியதை செய்யாம எஸ்கேப் ஆகிற நிலைமையில இன்னைக்கு ஆண்டவர் என்ன கொண்டு என்ன செய்யணும் விரும்புறாரோ அதை இன்னைக்கே நான் செய்யணும். இந்த காலத்திலேயே செய்யணும். இந்த காலத்துல செய்யலைன்னா அடுத்து செய்ய வைப்பார். அந்த காலத்துல எனக்கு பலன் இருக்கா? அப்போ இன்னும் எனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள், ஏன் ஆண்டவர் என்ன செய்ப்பா, நீ செய்ய வேண்டிய வேலை தான் பெண்டிங் இருக்கு, முடிச்சுட்டு போ.
அல்லேலூயா. இளம் பிரயாணத்துல முகத்தை சுமப்பது மனிதனுக்கு அங்க சுமக்க நம்ம அங்க எப்படியாவது, அது சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஞானமா நினைக்கிறோம், நம்முடைய திறமையா நினைக்கிறோம். அது எல்லா இடங்களும் இருக்கு. வீட்டுல இருப்பாங்க, குடும்பத்துல இருக்கிறாங்க, சபைக்குள்ள இருப்பாங்க, ஊழியத்துல கூட சில ஆட்கள் இதுல ரொம்ப யங்கஸ்டா இருப்பாங்க, ஊழியத்துக்கு வருவாங்க. ஒரு ஊழியத்தையும் செய்ய மாட்டேன், எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. இது அவங்க திறமையை நினைப்பாங்க. உங்க திறமை, உங்க ஞானம் உங்களோட தான் முடியும், அவர்கிட்ட ஒண்ணு வேலைக்கு ஆவார். ஞானியை தந்திரத்தினால பிடிக்கிறவர். எவ்வளவு ஓடுறியா ஓடு, உன்னை எங்க பிடிக்கணும் பிடிப்பேன்னு பிடிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் அப்படித்தான் ஊழியத்துல செய்ய மாட்டாங்க. ஊழியத்துக்கு வந்துருவாங்க, பைபிள் காலேஜை முடிச்சுட்டு அப்படியே நேரம் ஊழியத்துக்கு வந்தா அவங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய கற்பனையில ஓடிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல அந்த நாட்கள்ல செய்ய வேண்டியதை, சுமக்க வேண்டிய நுகத்தை சுமக்க விட்டால், சுமக்க வேண்டிய பலன், சுமக்கப்பதற்கு பலன் இல்லாத ஒரு நேரத்திலும் சுமக்க வேண்டியது இருக்கும், சுமக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதற்காக சொல்றேன்னா, எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாரு, வேதனைப்படுத்தினார், துன்பப்படுத்தினார் சொல்றதை காட்டிலும் ஆண்டவர் யாரையும் அநியாயமாய் தண்டிக்கிறவர் கிடையாது. அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. அதான் 32ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் எனக்கு இறங்குகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவர் உங்களை சஞ்சலப்படுத்தினாலும் அவருடைய மிகுந்த கிருபையின்படி அவர் உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நீங்கள் தீமை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசல் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு என்ன செய்வார்? அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஆனா நீ என்ன செய்? இவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாருங்க, இங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் கன்னிகை என்ன செய்தால்? அவள் விழுந்து போனாள். ஏன் விழுந்து போனாள்? இஸ்ரவேலின் கன்னிகை விழுந்து போனாள். ஏன் விழுந்து போனாள்? பாவம், அக்கிரமம் ஒரு பக்கம் இருக்கிறது. பாவம் செய்யறதுனாலே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இருக்கிறது. ஆனா இவங்க ஆண்டவர் அறிந்த ஜனங்கள் தான். எல்லாமே செய்யறாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துறாங்க, பண்டிகை கொண்டாங்க, எல்லாமே இருந்துச்சு. அப்ப ஏன் விழுந்து போனாங்க? 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், காரணத்தை சொல்றார். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். வாசிங்க. பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீங்கள், பெயர்சேவாக்கு போகாதீங்கள். ஏனென்றால் போகும் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இங்கே அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாலும், நம்ம பெத்தேலுக்கு போனா, சர்ச்சுக்கு போனா சரியா போகுது. சில மைண்ட் செட் அப் இருக்குது, கவனிக்கிறீங்களா? நான் ஆர்சியில இருந்தப்ப செவ்வாய்க்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போவோம், வெள்ளிக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போவோம். பொதுவா நம்முடைய சமுதாயத்துல அந்த பழக்க வழக்கம் நிறைய இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமையான ஒரு கோயில், சனிக்கிழமையான ஒரு கோயில், இப்படி அதே மைண்ட் செட் அப் சபைக்குள்ளே இருக்கிறது. சபைக்குள்ளே நாம் வருவதற்கான நோக்கம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடுங்க,
அவரை தேடிதான் சபைக்கு வரும் என்ற வெறும் சபையை தேடி ஓடுகிற கூட்டமா இருக்கக்கூடாது. அந்த சொல்ல பெத்தேலுக்கு போவாரு, அது என்ன ஆகும்? பாழான ஸ்தலமா மாறும். இந்த கட்டிடம் ஒரு நாள் பாழாம ஸ்தலமா மாறும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த கட்டிடம் இங்கதான் இருக்கும். நாம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த கட்டிடம் இங்கதான் இருக்கும். இருக்குமா இருக்காதா? அப்போ எதை தேடணும்? அவரை தேடணும். வெறும் கட்டிடத்தை தேடி வரக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சபையில ஒரு சகோதரி சொன்னா, அவங்கள ஒரு சகோதரி அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இந்த சபையை விட்டு அந்த சபைக்கு வந்துருங்க, அந்த சபை ஆம்பூர்ல மெயின்ல இருக்குது, அல்ல அந்த மெயின்ல இருந்தாதான் நம்ம நாளைக்கு மதிப்பாங்க. அந்த சபை இங்க, அந்த சகோதரி இங்க இருந்தவங்க தான். இங்க இருந்து ஆரம்பத்துல கடன் பிரச்சனை, சரீர பிளகினம் எல்லாம் இருந்த ஆட்கள். அப்புறம் கல்யாணம் போறது இப்ப அந்த சபைக்கு போனேன். ஆம்பூர்ல மெயின்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அது, ஆமா, சிலருக்கு சபையை குறித்த பெருமை. அல்லேலூயா, இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்க வந்துருங்க, இந்த சபைக்கு வந்துருங்க, இங்க வந்தாதான் உங்களுக்கு நல்ல பேரு. அப்போ அவன் இருக்கிறது எங்க? இந்த பாங்கி ஷாப்ல தான். பாங்கி ஷாப்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க ஊர்ல இருக்கிற சபையை பெருமை, அவங்களுக்கு பெரும் மேன்மையா தெரியல, அவங்களே இதை குறைவா நினைக்கிறாங்க. அப்போ வெளியில இருந்து உள்ள வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப எதை பாக்குறாங்க? கட்டடத்தை தான் பாக்குறாங்க. பெரிய கட்டடம் என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். எங்க 2 பேர் 3 பேர் அங்கே குடியிருக்கிறாள், அங்கே அவர் மத்தியில வருவேன். இந்த ஜனத்தை எனக்கண்டு ஏற்படுத்தின அவர்கள், நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள். ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். எதுக்கு சபைக்கு வருகிறோம்? வெறும் கட்டிடத்தை பார்க்கறதுக்காகவா? வெறும் மெம்பர்ஷிப்காகவா? இந்த சபையில நான் ஒரு அங்கத்தினர் சொல்றதுக்கா? இல்ல. சொல்றது கர்த்தரை தேடுங்கள், அவரை தேடிவான். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதற்காக நோக்கம் என்ன? எதுக்காக ஆலயத்துக்கு வரணும்? அவரை தேடிவான். இந்த உணர்வு இந்த சபைக்கு தேடி வர சில இன்னும் கிறிஸ்தவ வட்டாரத்துல இருக்கிறாங்க. சபையா தேடி ஓடுறது. அங்க போனா எதை நடக்குமா? நீ கர்த்தரை தேடுங்கள் அனு சொல்லாரு, அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் வெற்றில் இருக்கிற ஒருவரும் அவிழ்க்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டு மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படியாக நீங்கள் அவரை தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கணும்னா நீங்க அவரை தேடுங்க. அவர் தான் இறங்கணும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்படியாக கர்த்தரை தேடுவோம், ஒருவேளை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? இறங்குவார். அடுத்ததாக மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் மல்கியா 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் தேவனை நோக்கி கெஞ்சுங்கள். இந்த ஜனங்கள் செய்த தவறு என்ன? நீங்க அதாவது இந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவற ஒவ்வொரு கோணங்களில பார்க்கிறவர், ஒவ்வொரு கோணங்களில் அவங்க செய்த தவறுகளை சுட்டி காண்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னால ஆமோஸை பார்க்கும்போது அவர்கள் எதை தேடினாங்க? தேவனை தேடாம பெத்தேலை தேடினாங்க, கில்காலை தேடினாங்க. இங்கே மல்கியா எதை பார்க்கிறாரு அப்படின்னா, இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என்ன செஞ்சேன்? சிநேகித்தேன். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை
எப்படி வெறுத்தாரு ஏசாவை? அவன் சொல்றாரு, அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரம் உள்ள சர்ப்பங்களின் தாவமாகவும் ஆக்கினேன். அதே போல ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு கர்த்தர், கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சின வைக்கிற ஜனம் என்றும். பாருங்களேன், ஆண்டவர் ஏசாவை வெறுத்ததுனாலே ஏசாவுக்கு எதுவுமே வாய்க்கிறது இல்ல, எல்லாமே அவர்களுக்கு சாபமா இருந்தது. தேவன் அவர்களை எதுவுமே அனுகூலப்பட விடல. ஆனா யாக்கோபு அவன் தந்திரவாதி, சகோதரனை தந்திரமா ஏமாத்தினான், தகப்பனை ஏமாத்தினான். ஆனாலும் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். ஏன்? அவனை செய்ததுனால. இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் எங்கதான் நேசிக்கிறாரு. ஆண்டவர் நேசிக்கிறதுனா ஏன் எனக்கு இந்த துன்பம்? ஆண்டவர் நேசிச்சா ஏன் எனக்கு வேதனை? இன்னைக்கு நாம் ஏன் பல வேதனையிலிருந்து இன்னும் நம்ம விடுதலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே இதாங்க. ஆண்டவர் நம்மை, மனிதனை, மனுகுலத்தை நேசித்ததனால்தான் அவர் பரலோக மகிழ்வை விட்டு இறங்கி வந்தார். அவருடைய அன்புக்கு இது ஒன்றுதான் மிகப்பெரிய சான்று. அல்லேலூயா. இதை மறந்து கதவு என்னெல்லாம் நேசிக்கிறாரா? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் என்னை நேசிக்கலையே. உங்க வாழ்க்கையும் இன்னொரு வாழ்க்கையும் வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை. போன வாரம் ஒரு செய்தி வாசிச்சேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, அது மனோதத்துவ நிபுணரா என்னன்னு தெரியல, அவர் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போங்கன்றார். உங்க பிள்ளைகளை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போங்கன்றார். ஏன் அப்படின்னா, அவர்கள் அங்க இருக்கிற அந்த கஷ்டங்களை பார்க்கட்டும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற அவங்க ஆசீர்வாதம், அவங்க கடவுள் அவங்களுக்கு கொடுத்த பெற்றோர், எவ்வளவு நல்ல பெற்றோரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா இல்லையா? ஆமாவே இல்லையா? நல்ல படிப்பை தந்திருக்கிறார். உங்களை விட படிக்க முடியாம தெருவுல பிச்சை எடுத்துட்டு, ஒருவரை சாப்பாடு இல்லாம, நல்ல துணி இல்லாம அந்த பிள்ளைகளை போய் பாருங்க. பெற்றோர் சரியில்லை, நான் இருந்திருந்து உங்களுக்கு போய் பிள்ளையா பிறந்தேன். அப்ப அந்த மாதிரி தெருவுல கிடக்குற அநேக அப்படிப்பட்ட அந்த பெற்றோருக்கு பிள்ளையா பிறந்த அவங்க நிலைமை என்ன ஆகும்? மூக்கெல்லாம் அழுக்கடைஞ்சு, மூக்க வடிஞ்சிட்டு, இப்படி அழகா தங்கங்களா வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? நீங்க தங்கங்களா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கடவுளை போய் வச்சிருக்கிற நல்ல பெற்றோர் தந்ததுனால இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க. அதை நினைச்சு பாருங்க. நீ என்ன நேசிக்கிறீங்களா? அம்மா அப்பாவை பார்த்து கேட்கறது, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? அவங்க நேசிச்சதுனால நீ இவ்வளவு வர ஆளா உருவாகி வந்திருக்கிறீங்க. இவ்வளவு படிக்கிறதுக்கு இவ்வளவு நீ படித்து பெரிய ஆளா இருக்கு, இவ்வளவு நீ வளர்ந்துருக்கிறீ. இவங்கள மட்டும் சொல்லல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து, நம்ம எல்லாரும் சேர்த்தான் சொல்றேன். அந்த பெற்றோர் எல்லாம் நீ படிக்க முடியுமா? அந்த பெற்றோர் இல்லாம நீ இவ்வளவு வளர முடியுமா? என் பெற்றோரை நேசிக்கல, எங்க அப்பா அம்மா என்ன நேசிக்கல, அவங்க என்ன கைவிட்டாங்க, அவங்க எனக்கு ஒண்ணும் செய்யல. அல்லேலூயா. இருக்கீங்களா? இதேதான் நாளைக்கு சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு நேசிக்கல, ஆண்டவர் என்ன கைவிட்டாரு. நான் ஊருக்கு போயிருந்தேன், போன வாரம் கூட வெளியில போயிருந்தேன். மதுரைக்கு ஒரு நாள் போயிருந்தேன், ஒரு நாள் எங்க அம்மாவை பாக்குறதுக்காக போயிருந்தேன். போன மே மாசம் பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கல. அவங்களும் என்னப்பா எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்துட்டு வந்துட்டேன். மறுநாள் பாப்பாவை ஸ்கூல்ல கூட போகும்போது பார்த்தா ஒரு போஸ்ட், கண்ணீர் அஞ்சலி போஸ்ட். எனக்கு அந்த பிக்சரை பார்த்தோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு தெருவில் ஒரு கடை வச்சிருக்கிறான். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இந்த கொரோனா டைம்ல அவன் கடையில நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கிறேன். பார்த்தா இறந்துருக்கு. சின்ன பையன் தான், ஒரு 35 வயசுக்குள்ளதான் இருக்கு. என்னன்னு தெரியல, எனக்கு நான் விசாரிக்கல. 35 வயசுலயே பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு 50 வயசு 60 வயசு விட கிழங்கா உட்கார்ந்து இருக்கிறோம். கடவுள் நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். இன்னும் சத்தம் வர மாட்டேங்குது. இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இன்னைக்கு போயிருப்போம், விபத்துல செத்து போயிருப்போம். கிழங்கு மாதிரி உள்ள உட்கார்ந்து இருக்கிறோமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். என்ன ஆண்டவர் நேசிச்சாரா? என்ன ஆண்டவர் நேசிக்கிறாரா?
உன்னை ஆண்டு சொல்றாரு, ஏசையாவை நான் வெறுத்தேன், அதனால அவனை எல்லாத்தையும் சபிச்சேன். அவன் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு கைகுடி வரல. அவனுடைய வனாந்திரத்தை பாலும் அவாந்தரமாக்குன, மலைகளை ஒண்ணுமில்லாம ஆக்குன. உனக்கு அப்படியா? சகோதரனை ஏமாத்திட்டு போனேன், அப்பாவை ஏமாத்திட்டு போனேன், ஆனா உன்னை சும்மாவும் வர வச்சேன், 2 பரிவாரங்கள நான் வர வச்சேனப்பா. உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சேன், உன்னை பாதுகாத்து இருக்கிறனே, உன் ஆஸ்தியை பாதுகாத்து இருக்கிறனே, நான் உன்னை நேசிக்கலையா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் கேட்கிற, நான் உன் நேசிக்கலையா? எனக்கு ஏன் இப்படி, எனக்கா அடுத்த ஆளை உங்க வயசுக்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொரு ஆள்ல நீங்க போய் அவங்க வச்சு பாருங்க. அவங்க படுற வேதனை, அவங்க போடுற துன்பம், அவங்க போடுற துயரம், கடவுள் எவ்வளவா உங்களை நேசிக்கிறான், அப்பதான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பலதரப்பட்ட ஆட்களை நாங்க பார்க்கிறோம், சந்திக்கிறதுனால சொல்றேன். நிறைய நேரங்கள்ல நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. அல்லேலூயா. என் வயசுல எத்தனையோ பேர் படுற வேதனை, பாவம் ஸ்ட்ரோக் வந்து, ஐயோ, நல்லா பாடி பில்டா இருந்த ஆட்கள்லாம் இன்னைக்கு அப்படியே நடக்கிற விதத்தை பார்க்கும்போது, தெருவில் அந்த வாக்கிங் போகும்போது சில நடந்து போவாங்க, பார்ப்பேன். அவன் முடியாத சூழ்நிலை, கைகளை இழுத்துட்டு, ரொம்ப ஒன்றும் பெரிய வயசு இருக்காது, 50 கூட கிராஸ் ஆயிருக்காது, நடக்க முடியாம நடப்பாங்க. பேச்சு வராது, வாய் போல். தேவன் எவ்வளவு நம்மளை ஆண்டு நல்ல சுகமா வச்சிருக்கிறார், எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கிறார். இன்னைக்கோ சாக வேண்டியவன், ஆனால் கர்த்தர் நம்ம எவ்வளவு அன்பா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அன்பை நினைச்சு, அதான் ஆண்டவர் வெளிப்படுத்த விசேஷத்துல சொல்லும் பொழுது, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை, நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆராதனை இருக்கு, ஜெபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்னாச்சு? தேவன் மேல் இருக்கிற அன்பு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறது? குறைந்து இருக்கிறது. ஆண்டவர் அதை தான் நீ கேட்கிறாரு. நீங்க அவரை நேசிங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். ஆனா நீங்க அவரை நேசிக்கிறீங்களா? நேசிங்க. அடுத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மை இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அல்லேலூயா. அவர் திரும்ப இறங்கி உங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்வார்? சமுத்திரத்தின் ஆழங்கள்ல போட்டு விடுவார். இந்த மீகா இஸ்ரவேல் யூத ஜனங்கள் வாழ்க்கையில அவன் காண்கிற பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? முதல் வசனத்தின் வாசிங்க. உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல இருக்கிறேன், புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. என்ன சொல்றாரு? நான் வர்றேன், திராட்சை பழத்தை சாப்பிடலான்னு திராட்சை தோட்டத்துக்கு வந்தா அங்கே திராட்சை பழங்களை அறுத்த பின், இப்போ சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல பிரியாணி எல்லாம் செஞ்சு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கொண்டு சிங்கில போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் வர்றாரு. எதுக்கு? இந்த வீட்டுக்கு போனா கண்டிப்பா சாப்பாடு கிடைக்கணும். எப்படி இருக்கும்? உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு நான் வாரேன். நீங்க என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுக்கு யாரையா வரப்போறான்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாம் பாத்திரத்தெல்லாம் காலி பண்ணி சிங்கள கழுவுறதுக்கு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க சேர்ல. எப்படி இருக்கும்? நான் பசியில வாரேன், எதிர்பார்த்து வாரேன். ஆண்டவர் அதான் சொல்றார், உஷ்ண காலத்து கனியை சேர்த்த பின்பு திராட்சை பழங்கள் அறுத்த பின்பு வருகிறவனை போல் புசிக்கிறதற்கு என்ன இல்லை? ஒரு திராட்சை பழம் கூட இல்ல. அது மட்டுமா? என் ஆத்மா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்ல. ரொம்ப ஆண்டவர் ஒண்ணு அவருடைய அந்த பசியை, ஏக்கத்தை தெரிவிக்கிறார், இன்னொன்னு அவருடைய விருப்பத்தையும் தெரிவிக்கிறார்.
என் ஆத்துமா இச்சித்த, அப்படின்னா இச்சைன்னு பாவம்ல, இச்சைன்னா பாவம் தானே. இது இச்சை என்பது, இதுல இச்சை என்ற வார்த்தை ஆசை, அதாவது ஆசையும் அது ஒரு இச்சை தான். ஆனா ஆசை என்பது விருப்பம். அவருடைய விருப்பம் எது? அவருடைய விருப்பம் எதுவா? முதல் அறுப்பின் கனி. அதான் முதற் பலன் யாருக்குரியது? எதெல்லாம் கர்த்தருக்குரியதோ அது அவருடைய ஆத்மா விரும்புதான். 10ல் ஒரு பகுதி யாருக்குரியது? அது யார் விரும்புறா? அவர் விரும்புற. நம்முடைய முதற் பலன்கள் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஆடு மாடு மிருகஜீவன் எல்லாம் முதற் பலன் யாருக்கு கொடுக்கணும்? கொடுக்குறோமா? எல்லாமே இந்த சத்தத்தையே காணும். எல்லாம் முதற் பலனும் கர்த்தருக்குரியது. அந்த முதற் பலனை மீட்கணும்னா அதற்கு ஈடான பணத்தொகையை கொடுத்து மீட்கணும். உன் பிள்ளைகள் பிறந்த பிள்ளைய கடவுளுக்கு கொடுக்கணுமா? பழைய பாட்டுல அப்படிதான் இருக்கு. முதற் பலன் தேவன் விரும்புகிற கனி. அப்படி கொடுக்கலன்னா அந்த முதற் பிள்ளைக்குள்ள சம்பளத்தை அவர்கிட்ட கொடுத்துரும். என்ன பாஸ்டர் எப்படி சொன்னா? எப்படி பாஸ்டர்? நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தருடைய பலனை தருவேன். நான் ஊழியத்துக்கு வரக்குனால நான் யோசிச்சேன், நான் வந்துட்டேன், என் குடும்பத்துக்கு யாரு? நாளைக்கு என்னுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, யாரு? அம்மாட்ட சொன்ன ஊழியத்துக்கு போறேன்னு. ஒரு பக்கம் அவங்க கஷ்டம்தான். ஆனா அடுத்தது சொன்னாங்க, ஓ அந்த இன்னும் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கல. என்கிட்டே வந்த ஆரம்பத்துல கேட்டாங்க, தம்பி சம்பளம் கொண்டு வரான்ப்பா, அதுல தசமகத்தை நான் உனக்கு அனுப்பி வைக்குமா? ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீங்க போற சபைக்கு தான் தசமகம் கொடுக்கணும், எனக்கு அல்ல. கஷ்டப்பட்டாலும் அப்படித்தான் சொல்லு, நீ போற சபைக்கு தான் கொடுக்கணும். பெரிய சபை தான், இல்லைன்னு சொல்லல. இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் இன்னும் முக்கிய வரைக்கும் கைவிடாமல் ஆண்டவர் போஷித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குரியது அவர் விரும்புகிறார். அவர் ஆத்மா இச்சித்ததான், அவருடைய ஆத்மா விரும்புகிறது. 2 காரியத்தை அதுல சொல்றார். ஒண்ணு, எல்லாத்தையும் அரைத்த பின்பு பசியோடு வருகிறவனை போல வருகிறேன் என்று. ஆத்மா விரும்பினது கூட அங்க இல்லையே, எனக்குரியது கூட இல்லையே. இந்த யூத ஜனங்கள் வாழ்க்கையில இருந்த தவறு என்னன்னா, அவர்கள் தேவனுடைய பசி, தேவன் பசியோடு வரும் பொழுது அவருடைய பசியை ஆற்ற அவர்கள் இயலாதவர்களாய் போறார்கள். அவருடைய ஆத்மா இச்சித்ததை கூட அவர்களால் கொடுக்க முடியல, கொடுக்க தவறி போனார்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில தேவன் இரக்கத்தை நாம் பெற முடியாம இருக்கிறோம்னா இந்த காரணம் தான். அவருடைய பசி ஆற்ற ஒருவரும் இல்லை, அவருடைய ஆத்தும தாகத்தை தீர்க்க ஒருவரும் இல்லை. அவர் விரும்புகிறபடி தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு இல்ல. அவருடைய சித்தத்தை செய்ய எல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய தேவைக்காக மட்டுமே இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள ஏராளம். சித்தத்தை அறிந்து அதற்காக ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணும். ஏதாவது சாக்கு போக்குல சொல்லிட்டே ஓடிட்டு இருக்கிறோம். ஓடுங்க, எவ்வளவு நாள் ஓடுவீங்க? எத்தனை காலம் ஓடுவோம்? பாருங்க, கண்களை ஏறெடுத்துப்பார். அறுப்புக்கு பயிர்கள் விளைந்து ஆயத்தமா இருக்கிறது. அறுப்போ மீதி வேளாட்களை கொஞ்சம், அறுப்புக்கு வேளாட்களை எழுப்பி தரும் எஜமானத்துல வேண்டிக் கொள்ளுங்க. எபித்தா மட்டும் போதாது, நானும் அந்த களத்துல இறங்கணும். வயசு திரும்பி ஒண்ணு வர போறதில்லை. தேவனுக்காக கனி கொடுக்கிற கூட்டம் இல்ல, கனி கொடுக்கிற கூட்டம் எழும்பணும். அப்படி ஆத்மா இச்சித்த முதற் பலன் தேவனுக்காக என் பிள்ளைய கொடுக்கிற, ஊழியத்தை கொடுக்கிற, ஊழிய செய்யட்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த யூத ஜனங்கள் அதை செய்யல. அதனாலதான் அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்கள் எப்படிப்பட்ட அவங்க வாழ்க்கையில தேவனுடைய இரக்கத்தை அவர்கள்
இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் திரும்ப நம் மேலு இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே தேவன் உங்கள் மேல் இறங்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுக்காக கனி கொடுக்கும்படி நாம் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது இன்னும் நிறைய அந்த காரியங்கள், அந்த அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த நேரம் இல்லை. ஆண்டவர் அதாவது நம்ம வெளியரங்கமான சில தோற்றங்களை நம்ம காண்பித்து ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அங்க கனி கொடுக்கிறவன் இல்லையா, எப்படி இருக்கிறான்? அவன் நல்லவன், முச்செடிக்கு ஒத்தவனா இருக்கிறானா, செம்மையானவன், நெருஞ்சிலை போல நெருஞ்சிலை பார்க்கும் கடும் கூர்மையானவனா இருக்கிறான். மிக மோசமான ஆட்களா இருக்கிறான். தன்னை எப்பொழுதும் நல்லவனா காண்பிக்கிறக்கூடிய மனநிலையை தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோமே தவிர, நான் நல்லவனா வாழ்கிறனா என்பதை நீங்க தான் கேட்டுக்கணும். மற்றவங்களை பார்த்து சொல்லுவாங்க, குற்றம் சாட்டுறதுனால ஒரு விரலை நீட்டுறதுனால 3 விரல ஒன்ன பார்த்து நீட்டி இருக்குப்பா, நீ எப்படி என்ன ஆராய்ந்து பார்க்கணும், என்ன நான் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த 4ஆம் வசனத்துல சொல்லுகிறது, காவல்காரர் விதித்த தண்டனையினால் வருகிறது, இப்போது அவர்களுக்கு கலக்கம் உண்டு. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. உலகத்துக்கு மட்டும் அல்ல, அவருடைய நியாய தீர்ப்பு எங்க இருந்து தொடங்கத்தான்? கர்த்தருடைய வீட்டில இருந்தா துவங்குது, சபையில இருந்தா துவங்குது. அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. காலை தோறும் இரக்கங்கள் புதிதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கனி கொடுக்கும்படி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்கள் மேல் இறங்குவார். உங்கள் பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே அவர் போட்டு விடுவார். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ராகா ஷபா ஹந்தி பாலாரா தீகோலரா ஷகந்தி கனவரீஸ்வரபா அரிகோவலா போகந்தியாந்தரபா அரியோ சந்தரபா. நம்முடைய தேவன் அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளது, அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளது, அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளது. அவர் நமக்கு இறங்காவிட்டால் யார் நமக்கு இறங்குவார்? யார் நமக்கு இறங்குவார்?